காலை மன்னா மே 18. பாவத்தின் சாபம். இப்பொழுது இந்த பூமியிலிருந்து நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனங்கள். தேவன் காயினின் ஆள் தத்துவத்தை சபிக்கலாம். அவன் நிலத்தை பயிரிடும்போது பூமியானது தன்னுடைய விளைச்சலை கொடுத்தாத வண்ணம் நீ பூமியிலிருந்து சபிக்கப்பட்டிருப்பாய் என்று அவனுக்கு தீர்ப்பு கூறினார். ஒரு பாவியின் கைகளில் இருக்கிற பொருள் சம்பந்தமான செழிப்பு மிகவும் அபாயகரமானது. ஆகவே தேவன் தம்முடைய இரக்கத்தில் அதை ஒரு எல்லைக்கு உட்படுத்துகிறார். மதுபானத்திற்கு அடிமைப்பட்டிருக்கும் ஒருவனது கைகளில் ஐஸ்வர்யம் இருக்குமாயின் அது அவனுடைய சொந்த ஆரோக்கியத்தையும் மற்றவர்களுடைய நலனையும் அழித்துவிடக்கூடும். பூமிக்கு ஒரு பலன் உண்டு. அது மனிதனுக்கு செழிப்பு, ஆரோக்கியம் போன்ற பலனை கொடுக்கிறது. பலன் என்னும் பதம் மூல பாஷைகளில் வல்லமை என்றும் அர்த்தமுள்ளதாய் இருக்கிறது. பாவமானது ஒரு பாவியிடமிருந்து ஆரோக்கியம், ஐஸ்வர்யங்கள் ஆகியவற்றின் வல்லமையை பிடுங்கிக் கொள்ளுகையில் ஒரு பரிசுத்தவானோ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றும் தேவ மகிமைக்கென்றும் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உரிமை பாராட்டக்கூடியவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இப்பொழுது காயின் ஒரு கொலை பாதகனாக, பொய் சொல்லுகிறவனாக, தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவனாக மாறிவிட்டதால் மனம் திரும்புவதற்கென்று அவனுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. அவன் ஓரிடத்தில் சமாதானமாக தங்கியிருக்கத்தக்கதாக நிலைவரப்பட்டிருந்தால் பரலோகத்தை பற்றிய சிந்தை சற்றும் இல்லாதவனாக ஜீவித்திருப்பான். ஆனால் இப்பொழுது அவனுடைய ஜீவியம் நிலைவரப்படுத்தப்படாததாக இருப்பதால் அவன் முடிவாக நிலைவரப்பட்டு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை, அதாவது பரலோகத்தை தேட வேண்டியதாயிருந்தது. மூல பாஷையில் நிலையற்று அலைகிறவன் என்பது அலைந்து திரிந்து அழுது புலம்புகிறவன் என்ற அர்த்தமுள்ளதாயிருக்கிறது. நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் பாவம் செய்து நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் பாடுகளும் தண்டனையும் நமக்கு கிடைக்கும். தேவன் பக்கமாக திரும்புவது நமக்கு இன்னும் அதிக கஷ்டமாகவும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Morning Manna, May 18th, 2026. The curse of sin. Now art thou cursed from the earth. When thou tillest the ground, it shall not henceforth yield unto thee her strength. A fugitive and a vagabond shalt thou be in the earth. Genesis chapter 4, verses 11 and 12. God did not curse the person of Cain, but pronounced him cursed from the earth, so that the earth may not yield its crops when he tills the ground. Material prosperity in the hands of a sinner is very dangerous, so God sometimes restricts it in His mercy. Riches in the hands of a drunkard could ruin his health and the welfare of others. It shall not henceforth yield unto thee her strength. The earth has a strength. It gives man the strength of prosperity, health, etc. Strength also means power in the original Hebrew. While sin deprives you of the power of health and riches, sinners sometimes do have riches, but they cannot really enjoy them due to fear, ill health, etc. Saints can claim all these blessings for the kingdom of God and for the glory of God. Hallelujah. A fugitive and a vagabond shalt thou be in the earth. Now that Cain had become a murderer, liar, and a rebel against God, he needed scope for repentance. If he was settled peacefully in one place, he would live without giving a thought to heaven. But now, since his life is unsettled, he has to look to the place where he can be finally settled and be peaceful, that is, heaven. Fugitive and vagabond in the original is wanderer and bemoaner. The more we sin and harden our hearts, the more suffering and punishment we will have, and the more difficult it will be to turn to God. May God bless you.